y equal to cos x, y is equal to cos inverse x curve எப்படி draw பண்ணணும்ங்கிறது இந்த வீடியோல பார்த்திடலாம். First, let us draw the curve for y equal to cos x. கிராஃப்ல எப்படி draw பண்ணணும்னா y equal to sin x curveனா 0,0 ஆர்ஜின்ல ஆரம்பிச்சு ரெண்டு பக்கமும் மேல கீழ போயிட்டு வந்துச்சு. அதுவே y equal to cos xனா 0,0க்கு பதிலா 0,1 ஆரம்பிச்சு அதே மாதிரி மேல கீழ ரெண்டு பக்கம் போயிட்டு வரும். இங்க சரிசமமா இருக்கு, மேலேயே சரிசமமா இருக்கு. இது -1, இந்த இடம் +1. பாருங்க எங்க கட் பண்ணுது x ஆக்சிஸ்ல இந்த இடத்துல. அந்த கட் பண்ற இடமெல்லாம் இந்த சைடு +π/2, இந்த சைடு -π/2. இது கூட π ஆட் பண்ணுங்க. π/2 + π 3π/2. இங்க -3π/2. இது கூட π ஆட் பண்ணுங்க. 5π/2. இந்த இடத்துல -5π/2. அந்த π/2 3π/2 அதுக்கு பிட்வீன்ல தான் இங்க என்ன வரும்னா π வேல்யூ. அதுக்கு பிட்வீன்ல தான் 2π வேல்யூ. இங்க இதுக்கு பிட்வீன்ல தான் -π. இதுக்கு பிட்வீன்ல தான் -2π. இது எப்படிங்கிறது நியாயப்படுத்திக்கலாம். we know very well. ஒரு யூனிட் சர்க்கிள்ல இது என்ன பாயிண்ட் 1,0 -1,0 0,1 0,-1 0 டிகிரி 90 டிகிரி அதாவது π/2 180 டிகிரி π 270 டிகிரி 3π/2 260 டிகிரி 2π. கர்வோட நேம் y is equal to cos x. இப்ப x க்கு 0 கொடுக்கலாம். அப்ப x க்கு 0னா cos 0 இதான 0. sin 0னா ரெண்டாவது ஆக்குறது பார்க்கணும். sin 0னா 0, cosனா ஃபர்ஸ்ட் ஆக்குறது அந்த பாயிண்ட்ல இருக்கிற x கோஆர்டினேட். அப்ப cos 0னா என்னது 1. cos 0னா 1. அப்ப y equal to 1. அப்ப என்ன பாயிண்ட் 0,1. x, y தான பாயிண்ட். அப்ப 0,1ங்கிறது பாருங்க இந்த பாயிண்ட். அதனால தான் இங்க ஆரம்பிச்சிச்சு. அடுத்தது x க்கு π/2 கொடுக்கலாம். y is x க்கு பதிலா π/2, x க்கு பதிலா π/2. அப்ப cos π/2 y equal to cos π/2. இதான π/2. cos π/2 னா ஃபர்ஸ்ட் ஆக்குறது எவ்வளவு 0. அப்போ x ல π/2 y ல 0. பாருங்க x ல π/2 0. அப்ப x ஆக்சிஸ்ல கட் பண்ணுது. பாயிண்டா சொன்னா π/2, 0 அது இருக்கிற இடம் π/2. அதே மாதிரி இந்த பக்கம் x க்கு பதிலா -π/2 கொடுங்க. இங்க பாருங்க இது +π/2, இது -π/2. அப்ப 3π/2ங்கிறது -π/2 தான் குறிக்குது. cos of -π/2 cosனா ஃபர்ஸ்ட் ஆக்குறது 0. அப்போ y 0 -π/2, 0 இங்க இருக்கு. அடுத்தது listen very carefully. இந்த π இருக்கு இல்லையா x ல π அது கொடுக்கலாம். x equal to π. πங்கிறது இங்க. அப்ப cos π. x க்கு பதிலா π அப்ப cos π. cos πங்கிறது ஃபர்ஸ்ட் ஆக்குறது என்னது -1. அப்ப y equal to cos πங்கிறது -1. y -1. π, -1. x ல π y ல -1. அதனால தான் இந்த இடத்துல கீழ வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் எடுத்துக்கலாம். -π கொடுக்கலாம். x equal to -π. பாருங்க இப்படி 180 டிகிரி வந்தா +π, இப்படி 180 டிகிரி வந்தா -π. அப்போ -πன்னு இது தவறு. cos -πங்கிறது -1. அப்போ y -1. cos -πங்கிறது -1. அப்போ y equal to -1. அல்லது ஈவன் ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷன் cos of -θ cos θ அப்படி யூஸ் பண்ணாலும் ஒரே ரிசல்ட் தான் வரும். அப்போ x ல -π y ல -1 இந்த இடத்துல பாயிண்ட். அதே 3π/2 5π/2 நடுவுல 2π. x க்கு 2πன்னு கொடுக்கலாம். x க்கு 2π. அப்ப cos 2π y equal to cos 2π. cos 2π 0 டிகிரி 2π எல்லாம் ஒண்ணு தானோ. cos 2πனா என்னது 1. cosனா ஃபர்ஸ்ட் ஆக்குறது 1. அப்ப x ல 2π y ல 1. பாருங்க நம்ம மார்க் பண்ண டெஃபினிட் பாயிண்ட்ஸ் இது எல்லாமே
இதெல்லாம் ஜாயின் பண்ணா இந்த கர்வ் கிடைச்சிரு. இதுதான் ரீசன். அடுத்தது இந்த y equal to cos x ஓட டொமைன் பாருங்க. டொமைன்னா x ஆக்சிஸ்ல எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குதுன்னு. இதுல இருந்து -infinity to +infinity ரியல் நம்பர் ஆர் ரியல் நம்பர், அதான் டொமைன். ரேஞ்ச்னா y ஆக்சிஸ்ல அது எதுல இருந்து எது வரைக்கும் இருக்குது, இதுல இருந்து இது வரைக்கும். அப்ப -1 to 1 தான் ரேஞ்ச். ஆனா நமக்கு என்ன தேவை, we need principal domain. அப்புறம் ரேஞ்ச். பிரின்சிபல் ரேஞ்ச்னால ஒண்ணுதான், வெறும் ரேஞ்ச்னால ஒண்ணுதான். ஏன்னா பிரின்சிபல் டொமைனுடைய அந்த ரூல்ஸ்க்குள்ள அந்த ஒரிஜினல் ரேஞ்ச் வெறும் டொமைனுக்கு இருந்த ரேஞ்ச கவர் ஆகுற மாதிரி தான் எடுக்கும்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ ரேஞ்ச்னு சொன்னாலே இட்ஸ் இனஃப். இப்போ பிரின்சிபல் டொமைன் என்னது, ஏற்கனவே y equal to sin x கர்வ் பார்த்திருக்கிறோம். அந்த கர்வ்ல ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்துக்கணும். இப்போ நம்ம எந்த பகுதி எடுக்க போறோம்னு கேர்ஃபுல்லா கவனிங்க. இது வரைக்கும் எடுக்க போறோம். அதாவது 0ல இருந்து பை வரைக்கும் எடுக்க போறோம். அப்படி எடுத்தோம்னா அது வந்து அந்த கர்வ் 1 to 1 ஃபங்க்ஷனா இருக்கு. 1 to 1னா தெரியும்ல, எப்படி அந்த ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சோம்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் பேரலல் லைன் வரைஞ்சோம்னா அது வந்து அந்த லைன் அந்த கர்வ்ல ஒரு இடத்துல தான் டச் பண்ணணும். இப்ப பாருங்க, ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சு பாருங்க. இந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியால ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. பாருங்க, ஒரு இடத்துல தான் டச் பண்ணுது. அப்போ அது ஒபே பண்ணிடுச்சு. என்னது, 1 to 1 ஃபங்க்ஷனுக்கு அது ஒபே பண்ணிடுச்சு. அதே நீங்க இந்த பைய தாண்டி இது வரைக்கும் எடுத்தா மாட்டிக்குவோம். ஏன்னா இங்க ஹரிசாண்டல் லைன் வரையறப்போ ரெண்டு இடத்துல டச் பண்ணிரு. அப்ப அது 1 to 1 வராது. அப்ப 1 to 1 கண்டிஷன் இதுல இருந்து இதுக்குள்ளதான் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது மட்டும் இல்ல, அந்த டொமைனுக்கு உண்டான ரேஞ்ச இந்த பிரின்சிபல் டொமைன் கொடுக்குது. ஏன்னா ரேஞ்ச் என்னது, -1 to 1. பாருங்க, இந்த பகுதிக்குள்ள இங்க -1 கவர் ஆயிடுச்சு, அங்க 1 கவர் ஆயிடுச்சு. அது ரெண்டாவது ரூல். இன்னொரு ரூல், அது ஆரிஜினுக்கு நியரஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த பக்கம் கூட எடுக்கலாம் இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் எடுக்கலாம். பை டு இதுல இருந்து வரைக்கும் பை டு 2π கூட எடுக்கலாம். அதே ரூல் ஒபே பண்ணுது. என்ன ரூல், ஹரிசாண்டல் லைன் வரையறப்போ ஒரே இடத்துல டச் பண்ணுது. அப்போ 1 to 1 சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதே மாதிரி -1 to 1 ரேஞ்ச் கொடுக்குது. ஆனா ஆரிஜினுக்கு நியரஸ்ட்ங்கிற ரூலை மட்டும் கொடுக்கல. அதனால மீதி எந்த பக்கம் எடுக்க முடியல. அப்ப அது பாசிட்டிவ் சைடு, அப்படி ஆரிஜின் பக்கத்துல இருந்தாலும் அதுல பாசிட்டிவ் எடுக்கணும். சோ என்ன பிரின்சிபல் டொமைன், 0 to π. 1 to 1 சாட்டிஸ்ஃபை பண்ணுது, ஆரிஜினுக்கு நியரஸ்டா இருக்குது, ஆரிஜினுக்கு நியரஸ்டா பாசிட்டிவ்ல இருக்குது, அது அதை விட முக்கியம். அதுக்கப்புறம் அந்த டொமைனுக்கு உண்டான ரேஞ்சு இது கொடுக்குது, -1 to 1. அப்போ இதுதான் y equal to cos x curve உடைய பிரின்சிபல் டொமைன். வெறு டொமைனா -infinity to infinity அல்லது என்னது, ரியல் நம்பர். இப்போ y equal to cos inverse x curve டிரா பண்ணலாம். cos inverse இந்த பக்கம் வந்தா cos, அப்ப x equal to cos y. அந்த பிரின்சிபல் டொமைன் ரெஸ்ட்ரிக்டட் தான் வரைய போறோம். எந்த மாற்றம் இல்லை. ஏன்னா we are constructing principal domain and range for that inverse y equal to cos inverse x curve. இப்போ we know very well, எக்கச்சக்கமான தடவை பார்த்துட்டோம் அந்த cos sin, அதெல்லாம் it is followed by angle, inverse is followed by value. இப்போ அங்க இன்வர்ஸ் இருக்குது, ஆனா இங்க இன்வர்ஸ்ல இல்ல, வெறும் காஸ் தானோ. காஸ் இஸ் ஃபாலோட் பை ஆங்கிள். அப்போ ஒய்ல தான் என்ன கொடுக்கணும், ஆங்கிள் கொடுக்கணும். இங்க எது ஆங்கிள், இந்த 0 to πங்கிறத ஆங்கிள், இது வேல்யூ. அப்போ அந்த x equal to cos y எடுத்துக்கலாம். x equal to cos y நாள் ஒண்ணுதான், y equal to cos inverse x நாள் ஒண்ணுதான். இப்போ நம்ம x equal to cos y எடுத்துக்கலாம். yக்கு ஆங்கிள் கொடுக்கணும். அப்போ y equal to என்ன ஆங்கிள், 0 கொடுக்கலாம். அப்போ yக்கு பதிலா 0, cos 0. இங்க பாருங்க, 0 cos 0 என்னது, 1. ஒரு பாயிண்ட்னா x, y தானே, y, x அல்ல. அப்போ 1, 0 தான் பாயிண்ட். எங்க 1, 0, xல 1, yல 0. அப்போ இது 1, 0. பாயிண்டா சொன்னா 1, 0. அடுத்தது
yக்கு என்ன கொடுக்கணும் ஆங்கிள் கொடுக்கணும் ஆங்கிள் என்ன கொடுக்கலாம் பை அதுக்கு நடுவுல பை பை 2 கூட கொடுத்துக்கலாம்ல அப்ப x என்ன வரும் yக்கு பதிலா பை பை 2 cos பை பை 2 இதுதான் பை பை 2 cos பை பை 2 னா ஃபர்ஸ்ட் ஆக்குறது 0 cos பை பை 2 எவ்வளவு 0 அப்ப x 0 பாயிண்ட் என்னது x, y அப்ப 0, பை பை 2 x ல 0 y ல பை பை 2 இதுதான் பாயிண்ட் சொன்னா 0, பை பை 2 அடுத்தது காசுக்கு அப்புறம் ஆங்கிள் அப்ப ஆங்கிள்னா பை கொடுக்கலாம் y ஈக்குவல் டு பை அப்ப x என்ன ஒரு பாருங்க yக்கு பதிலா பை cos பை இதுதான் பை cos பைனா -1 அப்ப cos பைனா -1 x ஈக்குவல் டு -1 அப்ப பாயிண்ட்னா x, y -1, பை x ல -1 இந்த சைடு ஒரு y ல என்ன ஒரு பை பைங்கிறது பை பை 2க்கு மேலதான பை வரும் அப்போ பாருங்க -1, பை இதுதான் பாயிண்ட் -1, பை இதெல்லாம் ஜாயின் பண்ணுங்க இதுதான் அதாவது இப்படி கர்வ் வரும் y ஈக்குவல் x ஈக்குவல் டு cos y நாள் ஒண்ணுதான் அல்லது y ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் x நாள் ஒண்ணுதான் கர்வ் அப்புறம் இது எதுக்கு y ஈக்குவல் டு cos x க்கு இப்போ y ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் x க்கு cos is followed by angle அந்த xங்கிறது என்னது டொமைன் அப்போ பாருங்க டொமைன் பிரின்சிபல் டொமைன் ஆங்கிள் இருந்துச்சு ஒட்டுமொத்தோட ரிசல்ட் வேல்யூவா இருந்துச்சு இப்போ இங்க பாருங்க இன்வர்ஸ் இஸ் ஃபாலோட் பை வேல்யூ அப்ப அந்த xங்கிறதான டொமைன் x ஆக்சிஸ்ல எவ்வளவு தூரம் இருக்குங்கிறதான டொமைன் அப்ப xங்கிறது டொமைன் எந்த மாற்றமும் இல்ல ஆனா இன்வர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது என்னவா இருக்கணும் இன்வர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடியது வேல்யூவா இருக்கணும் அப்ப -1 to 1 அடுத்தது ஒட்டுமொத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கணும் ரேஞ்சா இருக்கணும் இப்ப ரேஞ்ச் பாருங்க டயகிராம்ல எங்க இருந்தா எங்க ஆரம்பிக்குது இதே ரேஞ்ச் அப்படியே வரும் 0 to பை பாருங்க y ல 0ல ஆரம்பிச்சிருக்குது ஏன்னா இங்க 0ல தான கர்வ் இருக்குது அப்புறம் இங்க பைல தான கர்வ் இருக்குது இதுதான் ரீசன் அப்போ மெமரைஸ் பண்ணிக்கங்க y ஈக்குவல் டு sin x ல எப்படி மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தோம் பிரின்சிபல் டொமைன் ரேஞ்ச் அங்க -π by 2 to +π by 2 இதையும் கவனிச்சுக்கணும் இது 0 +π by 2 0 இப்படி வந்தா கிளாக் வைஸ்ல வந்தா -π by 2 அப்போ y ஈக்குவல் டு sin x அப்படின்னா அந்த பிரின்சிபல் டொமைன்ல இப்படி அதே y ஈக்குவல் டு cos x னா இத இங்க இப்படி அதாவது 0 to பை டயகிராம் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்க இப்படி இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வர மாதிரி 180 -π by 2 ல ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இங்க 0 ல ஆரம்பிச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்ப 0 to பை அப்புறம் -1 to 1 இது மாறல -1 to 1 sin y equal to sin x ல -1 to 1 தான் y equal to cos x ல -1 to 1 தான் ஏன்னா sin x cos x கர்வோட ரேஞ்ச் அதான் இருந்துச்சு அப்புறம் எக்ஸ்ட்ராவா ஞாபகம் வேண்டியது என்னது அங்க -π by 2 to +π by 2 இங்க 0 to π ஆனா எல்லாமே க்ளோஸ்ட் இன்டர்வல் தான் எது பிரின்சிபல் டொமைன் எது ரேஞ்சுங்கிறது அது ஞாபகம்ங்கற அவசியம் இல்ல ஏன்னா இன்வர்ஸ்க்கு அப்புறம் வருது வேல்யூ அப்போ இங்க ரேஞ்சா வெறும் எக்ஸ்ங்கிறது என்னது டொமைன்ங்கிறது வேல்யூ -1 to 1 ஒட்டுமொத்தத்தோட ரிசல்ட் என்னவா இருக்கு ஆங்கிளா இருக்கு அப்போ இங்க ஆங்கிள்ங்கிறது 0 to π அப்படி ஞாபகிக்கலாம் மொத்தத்துல சிம்பிளா ஞாபகிக்க வேண்டியது 0 to π க்ளோஸ்ட் இன்டர்வல் -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் எதுல y equal to cos x ல போன எக்ஸைஸ்ல பூரா எப்படி ஞாபகம் வச்சிருந்தோம் -π by 2 to +π by 2 க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்புறம் -1 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல் ஒரு எக்ஸைஸ் முடிச்சு இன்னொரு எக்ஸைஸ் வரப்போ கம்பேர் பண்ணி படிச்சிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த சாப்டர் டெஸ்ட் எழுதுறப்போ கன்ஃபியூஸ் ஆகாது அதான் ரீசன் அப்போ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க ரேஞ்சு டொமைன் ஞாபகம் வச்சுக்கல விட இதை மட்டும் ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணா போதும் 0 to π க்ளோஸ்ட் -1 to 1 க்ளோஸ்ட்